யாவரையும் வாழ்த்தி நான் வர வைக்கிறேன். 2 வசனத்தை மட்டும் வாசித்து ஸ்தோத்திரத்துக்குள்ளாய் கடந்து போக போகிறோம். ஹல்லேலூயா. எல்லோரும் எழும்பி நின்று இந்த வேத வாக்கியத்தை வாசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம். The book of Luke, chapter 22, verse 14. லூக்கா 22 14 15 16 17 18 ஆகிய வசனத்தை முதலாவது வாசியுங்கள். லூக்கா 22 14 18 ஆகிய வசனத்தை வாசிப்போம். வேலை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள். 12 அப்போஸ்தலர்கள் பந்தியிலே இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே நம்மளுடைய கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேற அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். அடுத்த வசனம். தேவனுடைய ராஜ்யம் வரும் அளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். சரி, அடுத்தது. பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. அடுத்த வாக்கியம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அடுத்த வாக்கியம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. இந்த மாண்டி தர்ஸ்டேல இந்த பெற்றாப்பின முதல் வருஷத்திலே ஆவியானவர் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த மாண்டி தர்ஸ்டே. ஊழியம் 4 வருஷமாய் நடந்தாலும் ஆனா மாண்டி தர்ஸ்டே நம்மளுடைய சபையில இது முதல் வருஷம். இந்த லூக்கா 22வது அதிகாரத்தில் வசனபூர்வமாய் வாசிக்கும் பொழுது என்னை நினைவு கூறுங்கள் என்று கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். ஆதலால் இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை நினைவு கூறுவாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஓ இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாகவே சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அந்த வேத வாக்கியத்தின்படியே கர்த்தர் நம்மளை நினைவு கூறுகிறார். அந்த அப்பமும் திராட்சரசமும் கர்த்தரை நினைவு கூர்ந்து நம்ம
ஒவ்வொரு மாதம் ராப்போஜன பந்தியிலே ஈடுபட்டு கலந்து கொண்டு இருக்கிறோம். ஹalleluya. இந்த நாளிலே நம்மளை தாழ்த்தி கர்த்தருக்கு சமூகத்துக்கு முன்பாக தாழ்த்தி முதலாவது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த பஸ்காவின் பண்டிகையில பெற்றா பிணங்களை யாவரையும் கர்த்தர் வர பண்ணினீரே, மக்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஊழியம் 4 வருஷம் நடந்தாலும் இந்த முதல் வருஷம் மவுண்டி தர்ஸ்டேயை கர்த்தர் எங்களுக்கு நினைவு கூர்ந்து ஆசரித்து எங்களை வழி நடத்தி இந்த நாளிலே நினைவு கூர்ந்தீரே, மக்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பாக அவருடைய நேரம் நெருங்கி வந்த பொழுது இந்த பஸ்காவை இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணினாரே. இந்த ஆவிக்குரிய திருச்சபையிலே நம்ம புசிக்கிற அப்பமும் திராட்சை ரசமும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய அடையாளமாக அவர் நம்ம மேல நினைவு கூர்ந்தபடியினால் நம்ம கர்த்தரை நினைவு கூறுகிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் யாவரும் எங்களை தாழ்த்தி உங்கள் சமூகத்துக்கு முன்பாக கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய சிலுவையை தியானத்தை குறித்து ஆண்டவரே, நீர் அடிக்கப்பட்ட ஆண்டவரே உம்முடைய சரீரம் ஆண்டவரே நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்களுடைய பாவத்துக்காக எங்களுடைய அக்கிரமத்துக்காக நீ சிலுவையில சுமந்தீரே, அந்த பாரமான சிலுவை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த பாரமான சிலுவைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அவர் சிந்தின வெளியேற பெற்ற ரத்தம், அந்த வெளியேற பெற்ற ரத்தம் நம்ம யாவரையும் மீட்டாரே, திருச்சபையை மீட்டாரே. அந்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன கர்த்து, அந்த கர்த்தாதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மீண்டும் வரப்போகிற கிறிஸ்துவுக்காக அந்த கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாவியை ரட்சிக்க வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து நம்மளை ரட்சித்தாரே, அந்த தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அனுதினமும் நம்மளை நினைவு கூர்ந்தாரே, அந்த நினைவு கூர்ந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இஸ்ரவேலின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். நானே
செய்யப்படும். ஹalleluya ஹalleluya. அப்படியே கண்களை மூடி நன்றி ஆண்டவரே, அப்படியே கர்த்தரை துதிப்போமாக. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 நன்றி. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இது கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய பந்தி. ஓ ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஐயா. உயர்த்துவோம். நன்றி ஆண்டவரே, கண்களை மூடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா, எங்கள் இயேசையா. ஹalleluya. நல்லவரே நல்லவரே எங்கள் வல்லவரே, அருமையானவரே, உம்மை உயர்த்துகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நன்றி ஐயா, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. என் மீட்பரானவரே உமக்கு நன்றி. ஆனந்த தைலமே, பரிமள தைலமே, அழகுள்ளவர் அழகுள்ளவர், நீர் உண்மை உள்ளவர் உண்மை உள்ளவர் உண்மை உள்ளவர். காயப்பட்ட சீயோனே, காயப்பட்ட எருசலேமே, ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்கள். இது பார்க்கிற நேரம் அல்ல, இது கர்த்தரோடு இடைப்படுகிற நேரம். அவரோடைய பந்திக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோமே. நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, ஆட்டுக்குட்டி ஆண்டவரே, ஒரு தடவாய் பலியானீரே, ஒரு தடவாய் பலியானீரே, எங்களுக்காக பலியானீரே, எங்களுக்காக பலியானீரே ஐயா, எங்களுக்காக பலியானீரே, எங்களுக்காக பலியானீரே, எங்களுக்காக பலியானீரையா. உங்க சரீரம் ஆழமான காயம் ஆண்டவரே, சிலுவையின் பாதைக்கு போவதற்கு முன்பாக 1000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பந்தியை நினைவு கூர்ந்து சீஷர்களோடு ஐக்கியப்பட்டிருப்பார். வியாக்குலப்பட்டிருக்கியா. ஆனாலும் கூட பிதாவினுடைய சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுத்தீர்கள். நாளைகளுக்கு நினைவு கூறும் ஐயா, இதில் யாவரை நினைவு கூறுங்க, யாவரை நினைவு கூறுங்க, நினைவு கூறுங்க, நினைவு கூறுங்க, நினைவு கூறுங்க. நினைவு கூறுங்க. எங்களை மகனாக மகளாக தெரிந்து கொண்டீரே. ஹalleluya. கிருபையே தேவ கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, கிருபையே தேவ
கிருபையே மாறாத நல்ல கிருபையே சோர்ந்து போன நேரங்களெல்லாம் என்னை தாங்கின கிருபை இது. நான் சோர்ந்து போன என்னை தாங்கிக் கொண்ட கிருபை இது. கிருபையே தேவ கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே தேவ மாறாத நல்ல கிருபையே கிருபையே தேவ மாறாத நல்ல கிருபையே. ஹல்லேலூயா. இன்றைய நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, வசனத்தின் மூலியமா எங்களோட இடைப்படுங்க. தியானிக்க போகிற ஒரு பகுதியும் ஆவியானவர் கொடுத்த சில குறிப்புகளையும் குறித்து வாசித்து, பரிசுத்த ஆவியானவரே இந்த நாளை நினைவு கூர்ந்தபடியினார், உடைய அன்பினாலே எங்களை அழைத்து வந்தபடியினார், மறுபடியும் கிறிஸ்துவின் அன்பினாலே எங்களை யாவரையும் மறுபடியும் கட்டுவீராக. எங்களை நேசிக்கிறபடியினார் ஆண்டவரே அப்பா, எங்களை நேசித்தபடியினார் நீ சுமந்த அந்த பாரமான சிலுவை எங்களுக்கு ஒரு அடையாளம். நீ சிந்தப்பட்ட ரத்தம், வெளியேற பெற்ற ரத்தம், இது விவரிக்கவே முடியாது, யோசிக்கவே முடியாது. நாங்கள் சிறிய கூட்டம் தான், ஆனால் சிறிய கூட்டத்தை கொண்டு கர்த்தர் பெரிய ஜாதியாய் ஆகவே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள். Matthew, the book of Gospel Matthew, chapter 26, verse 17 to 28. Matthew 26, 17 28 ஆகிய வசனம் ஒன்றொன்றாய் வாசிக்கப் போகிறோம், தியானிக்கப் போகிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சில குறிப்புகளை கொடுப்பேன். இந்த ஆராதனையை ஆவியானவர் துணையோடு நடத்துவாராக. அல்லேலூயா. மத்தேயு 26, 17 ஆகிய வசனத்தை எல்லோரும் எடுத்து விட்டீர்களானால் ஆமென் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. வாசியுங்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இந்நாளிடத்திற்கு போய்
என் வேலை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேலை சமீபம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, ஆஹா, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி ஆஹா, அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய ஆஹா, என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆமென். போதும். பஸ்கா எழுதிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடிலே யாத்திராகமம் 12வது அதிகாரத்திலே வாசிப்போம். பாஸ் ஓவர் எங்க இன்ஸ்டிடியூட்டா ஆகினது? யாத்திராகமம் 12. எப்பொழுது கர்த்தர் வாதைகளை அனுப்பினார். அல்லேலூயா. கர்த்தர் வாதைகளை அனுப்பும் பொழுது அங்கத்தான் முதலாவது பஸ்கா, த லார்ட் பாஸ்ட் ஓவர் அப்படி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க யாத்திராகமம் 12, the book of Exodus chapter 12 to 15 எழுதிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடு Passover was instituted. பழைய ஏற்பாடிலே இந்த பஸ்கா எழுதப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 12 15 உங்களுக்கு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடத்தை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாடு எழுதிக் கொள்ளுங்க. பாஸ் ஓவர் கீழே பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஒரு இன்ட்ரோடக்ஷனாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. யாத்திராகமம் 12 15. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய், பாருங்க, யார் கடந்து போறா? கர்த்தர் எகிப்து தேசத்தில் எங்கிலும் கடந்து போய், எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகள் எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன். கர்த்தருடைய நீதி எங்க விளங்குமா? இஸ்ரவேலுக்கு தான் கர்த்தர் விடுதலை செய்ய போகிறார். எங்க? எகிப்தில இருந்து கர்த்தர் எங்க அழைத்து போறாரு? கானான் தேசத்துக்குள்ள அழைத்து போறாரு. ஆனா இங்க பார்வை எப்படி இருந்தா? கடினமுள்ள இருதயமாய் இருந்தான். அப்போ கர்த்தர் ஒவ்வொரு வாதையாய் அனுப்பினாரு. ஆனா இந்த பார்வை என்ன பண்ணா? ஜனங்களை போக விடல. அப்போ இந்த சம்பவத்தில பாருங்க, வாசித்து பார்ப்போம். நானே கர்த்தர், நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம், பாருங்க, அந்த ரத்தம், எந்த ரத்தம்? ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இயேசு ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இயேசு வந்துட்டாரா? பழைய ஏற்பாடுல இல்லதானே? உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். பாருங்க, ஆட்டுக்குட்டியை அடித்துதான் அந்த டார் பாஸிலே அவங்க பூசுகிறார்கள். அந்த ரத்தத்தை நான் கண்டு, பாருங்க, யார் கண்டு? மோசே இல்ல, கர்த்தர் கண்டு உங்களை கடந்து போக. எழுதிக் கொள்ளுங்க. I will pass over you. யாரு கடந்து போவா? கர்த்தர் கடந்து போவா. நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது, கர்த்தர் எகிப்து தேசத்தை அழிக்கும் பொழுது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அப்போ கர்த்தர் கடந்து போகிற நேரத்துல எந்த கதவுகள் எல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீட்டுல வாதை இல்லை, மரணம் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த பாஸ்ஓவர் நாளிலே, இந்த மாண்டி தர்ஸ்டேல கர்த்தர் சொல்லுகிறார், சபையாருக்கும் நம்ம யாவருக்கும் சொல்லுகிறார், இனி வாதையும் மரணமும் நம்மளை நேரிடாது. ஏன்னா கர்த்தர் நம்மளுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். அல்லேலூயா. தெரியுதா எவ்வளவு முக்கியம் ராப்போஜன பந்தி? ராப்போஜன பந்தி சரியாய் அனுசரிக்காம அதுக்கு ஒரு ஹானர் கொடுக்காம இருந்தா, புதிய ஏற்பாடுல வசனம் என்ன சொல்லுது? அபாத்திரமாய் அது புசித்தா என்ன வரும்? மரணமும் வியாதியும் சம்பவிக்கும். அல்லேலூயா. நம்ம சபையில கர்த்தர் இந்நாள் வரைக்கும் ஒழுங்காய் நம்மளுக்கு நடத்தி கொடுத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு மாதம் ராப்போஜன பந்தி என்பது ஒரு பண்டிகை.
இஸ் a feast of unleavened bread. அதுதான் லேவியராகமம் புத்தகத்துல வாசிக்கிறோம். அது ஒரு பண்டிகை. 7 பண்டிகையில அது ஒரு பண்டிகை. நான் பைபிள்ல நிறைய பண்டிகைகள் இருக்கு. கூடாரத்தில் பண்டிகை, எக்காலம் சத்தத்தின் பண்டிகை. ஆனா இயேசு கிறிஸ்து பஸ்காவை ஆசரிக்கிறார். நீங்க ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல போய் வாசித்து பாருங்க. வாசிக்க வேண்டாம், எழுதி கொள்ளுங்க. 2 தூதர்கள் லோத்து வீட்டுக்கு வராங்க. ஏன் தெரியுமா? சோதம் குமாராவை அழிக்கிறதுக்கு. அங்க லோத்து என்ன பண்ணுவாருன்னா, போய் அன்லிவன் பிரெட்டை சுட்டு தருவார். he will bake the bread. பாருங்க, எழுதி கொள்ளுங்க. லீவன் பிரெட் அண்ட் அன்லிவன் பிரெட். உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லி தரேன். லீவன் பிரெட் contain yeast, புளிப்பு. ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால் பாவம், sin. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? sin. புளிப்பில்லாத அப்பம், unleavened bread. ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? பரிசுத்தம், பியூரிட்டி. அல்லேலூயா. அப்போ நம்மளுக்கு புளிப்புள்ள அப்பம் வேணுமா, புளிப்பில்லாத அப்பம் வேணுமா? புளிப்பில்லாத அப்பம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல போய் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கவே முதல்லையாய் ஃபர்ஸ்ட் அங்கதான் அன்லிவன் பிரெட் சுடப்படுகிறது. அப்ப தொடர்ந்து வாசிக்கிறோமே யாத்திராகமம் 12. அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான போதும், அன்லிவன் பிரெட். இந்த நாள் கர்த்தர் சொல்றாரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, என்னை நினைவு கூறு, நான் தான் உன்னை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கி உன்னை கானான் போல கொண்டுட்டு போகிறேன். அல்லேலூயா. அப்போ ஒரு அப்பத்தை சுடுகிறதுக்கு அந்த ஆசாரியன் 7 நாள் கர்த்தர் சமூகத்திலே தரித்திருக்கணுமா? எத்தனை நாள்? 7 நாள். ஒரு ஆசாரியன் சும்மா அப்பத்தை சுட முடியாது. ஒருவேளை எத்தனையோ வருஷத்துக்கு முன்பாக ஆயத்தம் எடுத்திருக்கலாம். நான் கர்த்தர் சொல்றார், இந்த சபை நீ ஆயத்தம் படுகிறார். அல்லேலூயா. ஆசாரியன் அந்த வாரம் அவன் ரெடி இல்லையா, அந்த வாரம் கொடுக்கவே கூடாதுங்க. கம்யூனியன் கொடுக்கவே கூடாது. பிகாஸ் இட் இஸ் ஹோலி. அது பரிசுத்த பண்டி. பைபிளை எழுதி கொள்ளுங்க. பண்டி ஒன்னு கர்த்தருடைய பண்டி, ஒன்னு சத்துருக்கு முன்பாக கர்த்தர் ஏற்படுத்துகிற பண்டி. அல்லேலூயா. பாஸ்ஓவருக்கு 3 அர்த்தத்தை எழுதி கொள்ளுங்க. 1 மீட்பு. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டார். இயேசு கிறிஸ்து சத்ருவை கரத்திலிருந்து மீட்டு கொண்டார். பார்வோவின் கரத்திலிருந்து மீட்டு கொண்டார். புதிய ஏற்பாடிலே கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டார். ரிடம்ஷன், மீட்பு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மீட்டு கொண்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க அமர்ந்திருக்கிறது, கர்த்தர் நம்மளை மீட்டு கொண்டார். திராட்சை ரசமும் அப்பமும் மிகவும் முக்கியம். ஒரு மாதம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரகசிய வருகை வந்துட்டா. அதை எடுக்காம ஆசரிக்காம இருந்தா கைவிடப்படுவோம். முக்கியம். பாசம் ரொம்ப முக்கியம். இது ஒரு பண்டிகை. அடுத்த வாரம் நம்ம கம்யூனியன் இருக்குது. அப்போ அந்த 7 நாளும் ஆசாரியன் போய் பலிபீடத்துல தன் ஸ்தோத்திர பலியும் துதி பலியும் அவன் உபவாசத்தை போடணும். அப்பதாங்க எனக்கும் விடுதலை, உங்களுக்கும் விடுதலை. அல்லேலூயா. அது அபாத்திரமாய் புசிக்கிறோம். அது அபாத்திரமாய் திராட்சை ரசத்தை குடித்தோமானால் சரீரத்துல பலவீனம் தான். நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. அபாத்திரமாய் புசித்தால் சாபம், வியாதி, நோய்கள் வரும். அல்லேலூயா.
ஆதியாகமத்துல லோத்து போய் ரெண்டு தூதர்களை பார்த்து போய் சுட்டுட்டு பாஸ்டர் சூசனை ஹர்ட் பண்ணி நான் போய் ஒப்புற ஆகலைன்னா அந்த அப்பம் என்ன ஆயிரும்? புளிப்புள்ள அப்பமாயிரும். வெரி சிம்பிள். அப்போ அந்த 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 கம்யூனிட்டி முன்பாக நான் என்ன செய்யணும்? பாஸ்டர் சூசனோட எக்ஸாம்பிள். அல்லேலூயா. பாருங்க, நம்ம மேத்யூல வாசித்து பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து பஸ்காவை செய்ய சொல்றாரு, ஆசைக்க சொல்றாரு. அப்பத்தை சுட்டு கொண்டு வா, திராட்சை ரசத்தை கொண்டு வா, இன்னைக்கு உங்களோட நான் பானம் பண்ண போகிறேன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனா அந்த கம்யூனியன் டைம், அந்த லார்ட் சப்பர் டைம்ல யூதாஸ்குள்ள எப்படி ஆவி புந்துச்சு? 11 சீசர்களும் ஆயத்தமா இருந்தார்களே கர்த்தரோட. ஆனா யூதாஸ்குள்ள என்ன இருந்தது? ஒரு பாவம் என்கிற ஒரு வாசல். அப்போ அவன் சாப்பிட்ட அப்போ என்னது? புளிப்பில்லாத அப்போ தானே இயேசு கிறிஸ்து சொன்னாரு. இப்ப அவனோட வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? அவனுக்குள்ள சத்ரு நுழைந்தபடியினால் அவன் எடுத்த அப்போ புளிப்புள்ளாத்தம் ஆயிடுச்சு. அதாங்க துணிகரமா இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்குறான். 30 வெள்ளி காசுக்காக 30 வெள்ளி காசுக்காக. பேதுருக்கும் யூதாஸ்க்கும் என்ன தெரியுமா டிஃபரெண்ட்? பேதுரு 3 வாட்டி கர்த்தரை இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சு அவன் போய் மனம் திரும்பிட்டான், ஆமாவா? ஆனா யூதாஸ் அப்படி செய்யல. உள்ளுக்கு அவன் கில்ட்டி கான்ஷியஸா ஆகி பாருங்க. முதல் அவனுக்குள்ள பாவம் வந்துருச்சு, ரெண்டாவது அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? கில்ட் வந்துருச்சு. சாம நான் போய் தூக்க மாட்டி செத்துறேன். அப்ப அவனுடைய ஆத்மா எங்க போச்சு? இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த வாரம் நம்மளுக்கு கம்யூனியன் இருக்கா? 3 days ப்ரிப்பேர் ஆகிடும். இது விளையாடுற விஷயம் அல்ல. இயேசு கிறிஸ்து எவ்வளவு சீரியஸா சீசர்கள் கிட்ட சொல்றாரு, உங்களோட நான் பஸ்காவை புசிக்க போறேன், என் கையாலே கொடுக்க போறேன், என் சரீரத்தை கொடுக்க போறேன், என் திராட்சை ரசத்தை கொடுக்க போறேன். இட்ஸ் சோ இம்பார்ட்டன்ட். இன்னும் இருக்கு கசப்பு இலைகள் எல்லாம் குறித்து, அதெல்லாம் பிரசங்கம் பண்ணனா எடுத்த டாபிக் டைம் ஆகும். அந்த ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறபடியினால் ஒரு இன்ட்ரோடக்ஷனா பாஸ் ஓவர்னா என்ன என்று சொல்லித்தரேன். கர்த்தருடைய சித்தமானால் அடுத்த வருஷம் ஒரு மிகவும் அற்புதமாய் கர்த்தர் நம்மளுக்கு நடத்தி செல்வார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த நாள் மட்டும் இல்லைங்க மாண்டி தர்ஸ்டே, இந்த நாள் மட்டும் தான் நம்ம எல்லோருமே கர்த்தர் நினைவு கூறுகிறோம் இல்லை, சப்ஜெக்ட் அது இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நினைவு கூற வேண்டும். எவ்ரி டே அவருடைய சரீரம், இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட ரத்தம், இன்னைக்கு நான் ஜீவனுள்ள இருக்கிறேனே அது அவர் தான் காரணம். இன்னைக்கு பாருங்க, எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா எல்லா சமயம் இது ஒரு சடங்காச்சாரமா கொண்டாடுறாங்க. பட் இன் டெப்த் மீனிங் தெரியணும். வா கம்யூனியன்ல எடுத்து கூட யூதாஸ் காட்டி கொடுக்கறானே, ஒரு பித்தையல் இருக்கா அதுக்குள்ள. அப்போ கம்யூனியனுக்குள்ள எடுக்கும் பொழுது எடுக்காத முன்ன ஒரு பாவத்தின் வாசல் இருந்தா சத்ரு நுழைந்துருவான். வெரி இம்பார்ட்டன்ட். விளையாடுற விஷயம் அல்ல. அவர் சும்மா சாதாரணமா சிலுவைக்கு போனாரு, சாதாரணமாவா அவர் அடிக்கப்பட்டாரு, சாதாரணமாவா he valued the disciples. ஏன்னா இயேசு கிறிஸ்து போயிட்டாரு, ஆவியானவர் வந்துட்டாரு. என்ன தெரியுமா கமிஷன் சொல்றாரு? நான் செய்தது போல நீங்க போய் உலகம் எங்களை போய் ஆத்மாவை ஆதாயம் பண்ணி சுவிசேஷத்தை சொல்லி நான் செய்ததை உங்களுக்கு சொல்றேன். அதானுங்க அப்போஸ்தலர் 2:42. அப்போ விடுதல், அது கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஐக்கியம் கொண்டுட்டு வருகிறார். நம்ம ஒவ்வொரு மாதம் எடுக்கிறோம் பண்டிகை. இந்த ஹோலி கம்யூனியன் என்பது ஒரு பண்டிகை தான். இட்ஸ் a festival by right. நமக்குள்ள என்ன வரணும்? தேவ பயம் வரும். யூதாஸ்குள்ள தேவ பயம் வந்துச்சா? அவனுக்கு என்ன பேராசை? காசு மேல பேராசை. அவன் அந்த புளிப்பில்லாத அப்பத்து மேல அவனுக்கு கவனம் போச்சு. இயேசு கொடுக்க போகிற அந்த திராட்சை ரசம் மேல கவனம் போச்சு. அப்போ அவன் எடுத்த அப்போ என்னது? புளிப்புள்ள அப்பம். அவன் எடுத்தது புளிப்பில்லாத
அப்பா இல்லை. அந்த அப்பா அவனுக்கு என்ன ஆச்சு? புள்ளிப்புள்ளப்போ. ஏன் புள்ளிப்புள்ளப்போ? என்ன அதுக்கு அடையாளம்? பாவம். பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி எடுத்தால் ராப்போஜன பந்தி ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்றேன், ஒவ்வொரு மாதம் ஏன் சுத்திகரிப்பு நடத்துகிறோம்? மிகவும் முக்கியம். நம்ம சுத்திகரித்து கொண்டாதான் ராப்போஜன பந்தி ஆசீர்வாதமாய் இருக்கும். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு நீங்க போய் வீட்டில் வாசிக்கலாம். யாத்திராகமம் 12. புதிய ஏற்பாடு 2 வசனத்தை எழுதிக் கொள்ளுங்கள். ஒன்று யோவான் 1வது அதிகாரம் வசனம் 29. The book of Gospel John chapter 1 verse 29. யோவான் 1:29. மறுநாளிலே எடுத்துக்கொள்ளுங்கள் யாவரும். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற. ஃபர்ஸ்ட் எழுதிக் கொள்ளுங்க, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எழுதிக் கொள்ளுங்கள், தேவ ஆட்டுக்குட்டி. ஏன் அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறார்? 12 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு நீங்களும் நானும் தியானித்து நான் இந்த ஆராதனையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாசிங்கள் யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. போதும். ஏன் அவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்படுகிறார்? Why he was called as the Lamb of God. ஏசாயா 53. ஏசாயா 53. 12 குறிப்பு எழுத போறீங்க. ஏன் அவர் ஆட்டுக்குட்டியானவராக அழைக்கப்பட்டிருக்கிறார்? Why he was called as the Lamb of God. இந்த ஒவ்வொரு பாயிண்ட ஒவ்வொரு வாரத்தை தியானித்தா நிறைய வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம 12 பாயிண்ட மட்டும் மேலாகவே பார்த்து முடிக்க விரும்புகிறேன். அப்படி எடுத்து விட்டீர்கள் ஆனால் ஆமென். ஏசாயா 53. ஏசாயா 53. ஹல்லேலூயா. வாசியுங்கள். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை. ஃபர்ஸ்ட் எழுதிக் கொள்ளுங்க, lamb of Godக்கு அழகு இல்லை, சௌந்தரியமும் இல்லை. இரண்டாவது எழுதிக் கொள்ளுங்க, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. சரி, அவர் அசட்டை பண்ணப்பட்டவர். மூணாவது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், அவர் மனுஷரினால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும். ஐந்தாவது, துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாய். ஆறாவது, பாடுகளை அனுபவித்த தேவனாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எழுதிக் கொள்ளுங்க, துக்கத்தை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு. எழுதிக் கொள்ளுங்க, அடுத்தது, நம்மளுடைய மீறுதல்களை நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள்
நிமித்தம் ஆஹா. அவர் நொறுக்கப்பட்டார். நம்மளுடைய அக்கிரமத்தை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை ஆஹா. அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். அடுத்ததாக நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து நம்ம எல்லோருமே ஆடுவாயை திறவாய் இருந்தார். இடுக்கணிலும் ஆஹா. நியாய தீர்ப்பிலும் இருந்து ஆஹா. அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை ஆஹா. யாரால் சொல்லி முடியும்? ஆஹா. ஜீவனுள்ளோருடைய தேசத்தில் இருந்து ஆஹா. அறுப்புண்டு போனார். சரி. என் ஜனத்தின் மீறுதல்கள் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். எழுதிக் கொள்ளுங்க. அடுத்தது அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடு ஆஹா. அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆஹா. ஆனாலும் அவர் மரித்த பொழுது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. ஆஹா. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. எழுதிக் கொள்ளுங்க. அவருடைய வாயிலே வஞ்சனம் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாருங்க, தானே சித்தம் கொண்டார் நொறுக்கிறதுக்கு. அவரை பாடுகள் உட்படுத்தினார். ஆஹா. அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் எழுதிக் கொள்ளுங்க. ஏன் அவர் ஆட்டுக்குட்டியாய் அழைக்கப்பட்டார்? அவர் நீதிபரர். தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர் நீதி உள்ள தேவன். ஆதலால் நீங்களும் நானும் நீதிக்குள்ளாய் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து. எழுதிக் கொள்ளுங்க. அடுத்தது தான் எல்லோருடைய பாவத்தை, இந்த உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அல்லேலூயா. வீட்டுல போய் தயவாக இந்த வசனத்தை தியானியுங்கள், இந்த அதிகாரத்தை தியானியுங்கள். ஏன் அவர் ஆட்டுக்குட்டியாய் அழைக்கப்பட்டிருக்கிறார்? கடைசியாக 1 கொரிந்தியர் 5:7. Why he was called as Lamb of God. 1 யோவான் 1 கொரிந்தியர் 5:7. எல்லோரும் எடுத்துக்கணும். வசனத்தோடு நான் முடிக்க போகிறேன். 1 Corinthians chapter 5 verse 7. ஆகையால் எல்லோரும் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறவர்கள். பாருங்க என்ன சொல்றாரு? நீ பாவமே வெறுத்துரு, பாவமே செய்யாத. அங்கதான் போட்டிருக்குது all leaven. அப்படின்னா நம்மளுடைய குணாதிசயங்களை விட்டு இந்த எகிப்தோடைய குணாதிசயங்களை நம்மளுக்கு வேண்டாம், சுபாவங்கள் வேண்டாம். அதுதான் old leaven. மறுபடியும் வாசிங்க. ஆகையால் நாமோ புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே. புளிப்பில்லாத அப்பமாய் இருக்கணும். புதிதாய் பிசைந்த மாவாய் பாருங்க, நீங்களும் நானும் புதித பிசைந்த மாவாய் இருக்கணும். பழைய புளித்த மாவை அதுதான் பாவம். புறமே கழித்து போடுங்கள். ஹல்லேலூயா. பாவத்தை கழித்து போடணுமா? அப்போ அனுதினமும் நீங்களும் நானும் நம்மளுடைய பாவத்தை எதுல அறையணும்? சிலுவையிலே அறையணும். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். ஜெபிக்க போகிறேன். ஜெபித்த பின்பு கால்களை கழுவி
பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஆசீர்வதிச்சு கொடுப்பார். கண்களை மூடுவோம். ஹalleluya 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 ஹalleluya. நீர் ஆட்டுக்குட்டியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர், ஆட்டுக்குட்டியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர். ஓ ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஹalleluya. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு மாதம் நாங்கள் எடுக்கிற ராப்போஜன பண்டி அது புளிப்பில்லாத அப்பா, புளிப்பில்லாத அப்பா. 1 கொரிந்தியர் 5:7 சொல்லுது, ஆண்டவரே புளித்த அப்பத்தை நீக்கி போடுவீராக. விலைக்கு போடுங்கப்பா, விலைக்கு போடுங்க. ஹalleluya, விலைக்கு போடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஜீவனுள்ள அப்பமே, நீ ஜீவனுள்ள அப்பா, பாவத்தை வெறுக்கிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர். ஹalleluya ஹalleluya. கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரே அப்பா, எனக்குள்ள அந்த புளித்த அப்போ இருந்துச்சுன்னா, அதுதான் பாவம் இருந்துச்சுன்னா, இந்த நாளில் எங்களை மன்னிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களை கழுவி அருளும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நீ சிலுவை சுமந்தீரே. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாவத்தை, அக்கிரமத்தை ஆண்டவரே நாங்கள் சிலுவையை அறைய வேண்டும் என்று ஆண்டவரே அப்பா, அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை எங்களுக்கு விளக்கி கொடுப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆட்டுக்குட்டியின் ரத்தம், எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம், சிந்தப்பட்ட ரத்தம். ஹalleluya, ஓ ஹalleluya. நீர் வல்லவர், சர்வ வல்லவர். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். யாத்திராகமம் 12வது அதிகாரத்தில் ஆண்டவரே அப்பா, அந்த ரத்தம் ஒரு அடையாளமா இருந்தது. கர்த்தர் கடந்து போனீரே அல்லவா. ஓ அந்த வீட்டுல மரணம் இல்லை, அந்த வீட்டுல துயரம் இல்லை, அந்த வீட்டுல வாதம் இல்லை. ஹalleluya. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய்
இந்த நேரம் நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், ஆனா உங்களை விட்டு இந்த புளிப்புள்ள அப்பம் அதான் பாவம், அதை நம்முடைய சரீரத்தை விட்டு விலகி போவதாக. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 5:7 சொல்லுகிறபடியினால் பெற்றா பிணைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளிலே அவர் நினைவு கூறுகிறபடி, ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் அபாத்திரமாய் எடுத்தோம், அபாத்திரமாய் புசித்தோம், எங்களை மன்னிங்கப்பா, இரக்க பாராட்டுகையா. ஹல்லேலூயா. எங்களை விட்டு அந்த புளிப்புள்ள அப்போ வெளியேறுவதாக, அந்த பாவம் வெளியேறுவதாக, பாவம் வெளியேறுவதாக. மன்றாடி ஜெபிப்போமா, ஜெபிப்போம். ஆண்டவரே, பாவத்தை மன்னிங்கப்பா, எங்க பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்கப்பா, மன்னிங்க, மன்னிங்க, மன்னிங்க. என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே சுத்திகரியும் உம் ஆவியாலே. என்னை கழுவும் உம் இரத்தத்தாலே சுத்திகரியும், நான் தூய்மையாவே உம்மை போல் என்னை மாற்றிடும், உம்மை போல் என்னை மாற்றிடும். என்னை தள்ளாதீரும், சுத்த ஆவியில் விலகாதீரும். என்னை சுத்த ஆவியில் விலகாதீரும். ஆண்டவரே, என்னை விட்டு விலகாதீரும் ஐயா, விலகாதீரும் ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாதீரும், எங்களை விட்டு விலகாதீரும் ஆண்டவரே. ஜெபப்படு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தப்பா எங்களுக்காக சிலுவையை சுமந்து ஆண்டவரே, அந்த பஸ்காவின் பண்டிகை நேரத்தில் உடைய சரீரம் அது புளிப்பில்லாத அப்போ, அது பரிசுத்தம் இல்ல அப்போ. பரிசுத்தம் உள்ள அப்போயா, அது நாங்க பாடம் பண்ண முடியும். ஒவ்வொரு மாதம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற அந்த புளிப்புள்ள அப்பம் என்பது பாவம் வெளியேறுகிறது. தேவகுமாரன் காட்டி கொடுக்கப்பட்டாரே ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா ஆண்டவரே, உடைய ரத்தம் வெளியேற பெற்ற ரத்தம் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த புளித்து போட அப்போ பாவம், அருவருப்பு, அசுத்தத்தை கர்த்தர் நீக்குகிற வல்லவர் உள்ள தேவன் நீங்க ஆண்டவர். நீர் ஆட்டுக்குட்டி ஆண்டவர் ஐயா, நீர் ஆட்டுக்குட்டி ஆண்டவர் ஆண்டவர். You are the one time lamb of sacrifice. எங்களை நினைவு கூறுது ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமத்தினால் தானப்பா தேவகுமார காட்டி கொடுக்க மாட்டாரு. அந்த 12 ஒருத்த காட்டி கொடுத்தாண்டவர்,
30 வெள்ளி காசுக்காக. ஒருவேளை எங்க பாவத்தின் நிமித்தமாக உங்களை காட்டி கொடுத்திருக்கிற ஆண்டவர், அது உங்களை காட்டி கொடுத்திருக்கிற ஐயா. காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக நொறுக்கப்பட்டார். காயப்பட்டார், அடிக்கப்பட்டார், இயேசு எனக்காக நொறுக்கப்பட்டார். இயேசு 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 எனக்காக காயப்பட்டார். இயேசு 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 எனக்காக நொறுக்கப்பட்டார். நாங்கள் செஞ்ச பாவம் ஆண்டவரே எங்களை காட்டி கொடுத்திருக்கிறது. எத்தனை நாட்களும் ஆண்டவரே அப்பா. ஆனா ஒவ்வொரு மாதமும் ஏற்படுத்தி கொடுக்கிற பந்தியில ஆண்டவரே எங்களை அமர செய்து வைத்திருக்கிறீர்கள். எங்களுக்குள்ள இருக்கிற அந்த புளிப்பு, அந்த புளிப்புள்ள அப்போ அந்த பாவம் விலகி போகணும். பரிசுத்தமா இருக்கிறது போல, நீங்க பரிசுத்தமா இருக்கிறது போல நாங்கள் பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே. பாவம் செஞ்சதுனால தப்பா அது மாறுபாடு சிலுவையை இயேசு சுமந்தி ஆண்டவர். அது எவ்வளவு பாரம், அது எவ்வளவு பாரம். அந்த கொழுகதா மலைக்கு போனீங்கப்பா, அந்த கொழுகதா மலைக்கு போடி ஆண்டவர். அது பாரம் ஐயா, அது பாரம் உள்ள சிலுவை, அது பாரமான சிலுவை. நீங்க சுமந்து போட்ட ஒவ்வொரு பாதையிலையும் எத்தனை பேர் உங்களை விமர்சனம் பண்ணாங்க. உங்களுக்கு முகத்துக்கு நேரம் துப்பினார்கள் ஆண்டவரே. அந்த ஆணி அடிக்கும் பொழுது எவ்வளவு வலிச்சிருக்கும் பாருங்க. நாங்க செய்த பாவனா இருந்தாலும் அந்த ஆணிகள் உங்க கையில ஏறிடுது. நாங்க செய்த பாவத்தாடப்பா இன்னும் பரிசுத்தமாய் வாழணும். பரிசுத்தமாய் வாழ, இந்த பரிசுத்தத்தை வாஞ்சிக்கணும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற அந்த புளித்த அப்பம் வெளியேறுவதாக, அந்த பாவத்தின் கரை வெளியேறுவதாக. சுத்தமுள்ள இருதயம். எங்களால் ஒரு நினைவு கூர்ந்தபடி ஒரு ஆயத்தம் பண்ணி இல்லாம ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் கூட பேசணும். கேளுங்க, பேசுங்க ஆண்டவரே, வாஞ்சியுங்கள். நம்மளுடைய பாவம், என்னுடைய பாவம், என்னுடைய பாவம், என்னுடைய பாவத்தினா தேவ மனுஷனை காட்டி கொடுத்திருக்கிறோம்.
மன இறங்குதையா. அதனால என் சரீரத்துல பலவீனம், அதனால என் சரீரத்துல வியாதி, அதனால எனக்கு சில நுகத்தை சுமந்திருக்கிற என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே நான் செய்த பாவம். மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்கப்பா, மன்னிங்க மன்னிங்க மன்னிங்க. அந்த சிலுவையான பாரத்தை நான் சுமக்கலைப்பா, நீங்க சுமந்தீங்க ஆண்டவரே, நீங்க சுமந்தீங்க. இந்த பந்தியில காட்டி கொடுக்கிற நோய் இருந்தாங்க. மன்னிங்க. Forgive me Lord, forgive my trespasses Lord. மனுஷகுமார காட்டி கொடுக்கப்பட்டார். ஏன் தெரியுமா? நம்மளுடைய பாவம். தாழ்மைப்படுத்துற ஆண்டவரே, நான் தாழ்மைப்படுத்துகிறேன். சமூகத்துக்கு முன்பாக நான் தாழ்மையால் கைய கூப்பி மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக. எங்களை மன்னிங்கப்பா. அதனால நாங்க எங்க வாழ்க்கையில் அநேக நுகத்தை சுமந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மன்னிங்கப்பா, மன்னிங்கய்யா, மன்னிங்க மன்னி. காயம், உங்க இருதயம் எவ்வளவு காயம், உங்க சரீரம் எவ்வளவு வலி, உங்க சரீரத்துக்கு வலிக்கு ஈடாகாதையா கடைசி துளி ரத்தம் ஆண்டவரே, கடைசி துளி ரத்தம். அப்பயோ அந்த ரோமர் சோல்ஜர் போய் அவருக்கு ஈட்டினால குத்தும் பொழுது ரத்தம் இல்ல, ஸ்டோப்ல that is called the purity. அது தாங்க புளிப்பில்லாத அப்பத்துக்கு அடையாளம், அது பரிசுத்தம். That is called the holiness. We are all serving the holy God. நம்ம யாவரும் அந்த பரிசுத்த தெய்வத்தை வணங்குகிறோம். மன்னிங்க 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 ஆண்டவரே, மன்னிங்கப்பா. வியாதிகள் நீங்கி போவதாக. இந்த சரீர நுகத்தை சுமக்க முடியல ஆண்டவரே. இந்த சரீர நுகத்தை சுமக்க முடியல ஆண்டவரே. சுமக்க முடியலப்பா. அது புளிப்பில்லாத அப்பா ஆண்டவரே, அது பரிசுத்தமுள்ள அப்பா. ஓ ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே, அது பரிசுத்தமுள்ள அப்போ, புளிப்பில்லாத அப்போ. அந்த பழைய புளித்த அப்பத்தை வாழ்க்கையிலிருந்து நீக்கி போடுது. அந்த பழைய திராட்சரசத்தை எங்க வாழ்க்கையில இருந்து நீக்கி போடுவீராக. We don't want the old wine skin, but we want the new wine skin. From today, from now, from this moment,
எத்தனையோ முறை நாங்க தேவ மனுஷரை தேவகுமாரனை காட்டி கொடுத்திருக்கிறோம். இந்த பாவத்தின் நிமித்தம், நாங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் உங்களை காட்டி கொடுத்திருக்கிறோம். எவ்வளோ காயப்பட்டிருப்பீர் ஆண்டவரே. அது சாதாரணமான சிலுவை இல்லை, அது பாரமுள்ள சிலுவை. It is not called to be an ordinary cross, but it's a heavy, light, burden cross. சிவகுமாரனை காட்டி கொடுத்திருக்கிறார். மன்னிங்கப்பா, மன்னிங்க, 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 மன்னிங்க. பாவத்தை மன்னிக்கிற தேவனின் சர்வ வல்லமை உள்ள தேவனான இரக்க பாராட்டுகையா. ஒருவேளை அபாத்திரமாய் பந்தி எடுத்தாங்களே, மன்னிங்க.